அபி நீ டெய்லி காலையில ஒரு முட்டை கட்டாயம் சாப்பிடணும். டாக்டர் சொல்லிருக்காரு. சாப்பிடுற கண்ணா, அப்பா சொல்றாருல. நான் உன்னை கேட்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் பதில் சொன்னாதான் நான் முட்டை சாப்பிடுவேன். ஓகே, கேள். எத்தனை முட்டை சாப்பிட்டா எனக்கு அப்பா மாதிரி மீச வரும்? You naughty. 1000 முட்டை சாப்பிட்டா அப்பா மாதிரி மீச வரும். அப்போ அம்மா முட்டையே சாப்பிடலையா? ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, முக்கியமான ப்ரோக்ராம் மல்லிப்பூ தான். தினமும் மல்லிகைப்பூவா? மனுஷன் வாடுறதே மல்லிகைப்பூக்கு தானே பிரதி. ரெடி? I will come with மல்லிப்பூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களுக்கு ஹால் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. I see. 1 minute. அதெல்லாம் சால்வ் பண்ணலாம். யூ டோன்ட் வரி. ஆமா. வா வா. இவர்தான் எங்க பாஸ் ராஜேஷ். மிஸ்டர் நாராயண். Glad to meet you, sir. Fine. இவங்க மிஸ் கேப்ரி. Hello. இது ஆப்பிள் ஜூஸ். Please take your seat. Thank you, sir. Please. ஓகே. Sorry. I'm late. பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க லேட்டா வந்தது நல்லதா போச்சு. கொஞ்ச நேரம் இவங்களோட பேசிட்டு இருக்க முடிஞ்சது. இவங்க நல்ல 36 24 36. அவங்க டெலிபோன் நம்பரை சொன்னேன். Mr. Narayan, what's your problem? உங்க கம்பெனி கண்ட்ரோல்ல இருக்கிற 3 ஸ்டார் ஹோட்டல்ல இவங்க தான் ரெகுலரா டான்ஸ் பண்றாங்க. மிஸ் கேப்ரி. Hello. ஹலோ. சார், இப்பெல்லாம் போலீஸ் தொல்லை தாங்க முடியல. இத்தனைக்கும் கேபரே டான்ஸுக்கு லீகலா பர்மிஷன் வாங்கி கொடுத்திருக்கீங்க. கேபரே டான்ஸ்னா கலட்டா வரத்தான் செய்யும். அது நீங்க ஆடினா வரும், அவங்க ஆடினா வருமா? Look gentlemen, ஒரு கலையோட இன்னொரு கலையை கம்பேர் பண்ணாதீங்க. எந்த கலையும் இழிவானது இல்ல. கேபரே புரிஞ்சுக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வேணும். எனக்கு மென்டலும் இருக்கு, மெச்சூரிட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் நான் மெச்சூர் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. சொன்னாங்க. ஏப்பா மிஸ்டர் நாராயண், டோன்ட் வரி. உங்க விஷயமா நான் எஸ்பியோட பேசுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு டெலிபோன் வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ராஜேஷ் ஹியர். நான் தான் பிரீத்தி பேசுறேன். ஓ மை ஸ்வீட் ஹார்ட். மல்லிப்பூ ப்ரோக்ராம் சாயந்தரம் தானே, இப்பவே மூடு வந்துருச்சா? விளையாடாதீங்க. சாயங்காலம் நீங்க வரும்போது நான் வீட்டுல இருக்க மாட்டேன். வை, என்னாச்சு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, உடனே வர சொல்லி போன் பண்ணாங்க. நான் இப்ப போய்கிட்டே தான் பேசிட்டு இருக்கேன். உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆயிடாது, நீ தைரியமா போயிட்டு வா. யூ டோன்ட் வரி. யூ ஆர் நாட் a child, சே. போன உடனே அம்மாவுக்கு பிறகு போன் பண்ணு. ஓகே? என்னப்பா எல்லாமே வேஸ்ட். எதுப்பா வேஸ்ட்? மல்லிப்பூ மோந்து பார்க்காம வச்சுட்டா அது வேஸ்ட். சிகரெட் கடைசி இடுப்பு இழுக்காம எரிஞ்சிட்டா அதுவும் வேஸ்ட். ஒரு கல்யாணமான வாலிபன் டபுள் கட்ல தனியா படுத்திருந்தான்னா அது டோட்டல் வேஸ்ட். இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஏற்பாடு செய்யாம இப்படி லொடலொடன்னு பேசிட்டு இருக்கிறியா? இது அக்கிரமமான வேஸ்ட். கரெக்ட். பக்தா, நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுற? என் கூட வா, இன்னைக்கு சாயந்தரம் வேஸ்ட் ஆகாம நான் பாத்துக்கிறேன். ராஜேஷ், ஓவரா குடிக்காத, கணக்கு கரெக்டா வச்சுக்க. இது உனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு, எனக்கு இப்பதான் 3வது ரவுண்டு. நான் உனக்கு கேப்பேன், சொல்லுவோம். இது என்னடா இது? நீயே சொல்லு. புரியல? பிராண்டி அப்படின்னு நினைப்பேன். அது பிராண்டி இல்ல, இது வாழ்க்கை. இதுல ஏன் நம்ம சோடாவை கலக்குறோம்? இந்த பிராண்டிங்கிறது வாழ்க்கை, நான் இந்த சோடாங்கிறது கண்ணீர் மாதிரி. கண்ணீரும் வாழ்க்கையும் கலந்திருந்தாதான் வாழ்க்கை ருசியா இருக்கும். வாட் யூ சே? ஏய், நானே நொந்து போயிருக்கேன். சந்தோஷமா ஏதாவது இருந்தா சொல்லு. சரி, அப்ப பொம்பளைங்களை பத்தி பேசுவோமா, இல்ல பூக்களை பத்தி பேசுவோம், இல்ல கின்னஸ் புஸ்தகத்தை வாங்கி அதிகமா முத்தம் கொடுத்தவ யாருன்னு அட்ரஸ் தேடி போவோம்? என்ன சொல்ற? சுமார சந்தோஷம் சொன்ன உடனே பொம்பளை தானா? பின்ன அட்டாமிக் எனர்ஜி பத்தி பேசினா உனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? ராஜே, பொம்பளைங்களே இல்லைன்னா ஆம்பளைங்களுக்கு ஆறுதலே கிடைச்சிருக்காதுப்பா. போடா, பொம்பளை இல்லைன்னா ஆம்பளைக்கு ஆறுதல் தேவையே இருந்திருக்காது. சபாஷ் மச்சியா, பரவாயில்ல பண்ணி. சாதாரணமா எனக்கு 3வது ரவுண்ட் முடிஞ்சாதான் பிலாசபி வரும். நீ முதல் ரவுண்ட்ல பின்னி உதறிட்டேனியா, பிரமாதம் இல்ல? நீ குடிச்சிருக்கியா? சரி வா, கிளம்பு. எங்க? Bobby, Bobby, Bobby.
ராணி ராணி காதல் ஞானி பறவை பறவை தடவை உறவை விடவை வெறுத்த பறவை 2 தடவை கொடுக்கும் உறவை பிடித்தேன் நிலவை மன்மத தெருவில் எனக்கு சிலைவை ராணி ராணி காதல் ஞானி நானே ராணி காதல் ஞானி ஹே ஹே பாடும் தேனி பாடல் சொல்லவானி ஓஹோ ஏ ஓ யயா 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 நானே ராணி காதல் ஞானி நானே ராணி காதல் ஞானி ரொம்ப தேங்க்ஸ் வீட்டுக்குள்ள வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்களே மழைக்கு சூடா வேண்டாம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வீண் சிரமம் நோ யாருக்கும் சிரமம் இல்லை வீட்டுல யாருமே இல்லை நான் மட்டும்தான் ப்ளீஸ் கம்
வைக்கிறீங்களா? நான் பத்த வைக்கட்டுமா? உங்க இஷ்டம். சூடா இருக்கும்போது சாப்பிடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்ல? ஐ மீன் வாழ்க்கையை பத்தி. நீங்க தனியா தான் இருக்கீங்களா? இல்ல, நான் தனியா இல்ல. என்னோட கனவுகளோட, என்னோட ஆசைகளோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அது இருக்கட்டும், எனக்கு மழைக்காலம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு பிடிக்காது. ஏ? மழை காலத்துல கொடை இல்லாம வெளியும் போக முடியாது, துணை இல்லாம வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது. எனக்கு வெயில் காலம்னா கூட தாங்கிக்க முடியும். ஆனா மழை காலம்னா பொறுக்கவே முடியாது. சச்சா, என்ன குளிரு. இந்த மழை காலத்துல கதகதப்பா இருக்கிற இடம் 3. அது எதுன்னு சொல்லுங்க. கிச்சன், அப்புறம் கம்பளி, அப்புறம்
ஹலோ. ஹலோ ராஜேஷ், how are you? I'm fine, Preeti. How are you? I'm fine. அபி உங்களோட பேசணுமா? அப்பா. அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி, அம்மாவுக்கு ஃபோன் கொடு. பிரீத்தி, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நான் பயந்தது மாதிரி ஒண்ணும் நடக்கல. அம்மாவுக்கு மைல்ட் அட்டாக் தான். நான் இன்னைக்கு 3வது தடவை உங்களோட பேச முயற்சி பண்றேன். நீங்க ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருந்திருப்பீங்கல்ல? அப்புறம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? ஐஸ் வாட்டர்லாம் குடிக்காதீங்க. வெந்நீர் மட்டும் குடிங்க என்ன? இன்னைக்கு என்னால மல்லிப்பூ வேஸ்ட் இல்ல. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே என்ன? ஓகே பிரீத்தி. ஹலோ. ஹலோ ராஜேஷ், எப்படி இருக்கீங்க? How do you feel? ஓ, நீங்களா? இந்த மாதிரி ஃபோன் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்களா? எப்படி தெரியும் உங்களுக்கு என்னோட ஃபோன் நம்பர்? ஃபோன் உங்க பேர்ல தானே இருக்கு. இப்போ நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ற? எனக்கு இது பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? என்ன வாங்க போங்கன்னு சொன்ன நீங்க இப்ப வா போன்னு சொல்றீங்களே, அது பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கும் சேர்த்து டிஃபன் பண்ண போறேன். எப்ப வரீங்க? ஐம் சாரி, நான் ஆபீஸ்க்கு போறேன். ராஜேஷ், ஒரு பொண்ணு வேணுங்கிறதுக்காக போய் சொல்லலாம், ஆனா பொண்ணு வேணாங்கிறதுக்காக போய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போக முடியாது. பை பை. இன்னைக்கு சண்டே. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இன்னும் 20 நிமிஷத்துல நீங்க இங்க வரீங்க. லுக் கேப்ரினா. ஏய் 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 கேப்ரி, என்ன சொல்லுங்க? ஏன் இப்படி கத்துற? Leave me. Listen, it's all just for fun, I say.
உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? எனக்கு அடிக்கடி பிடிக்கிறது ஜலதோஷம், இன்னும் பிடிக்காது பைத்தியம். Naughty. அது சரி, உனக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது? ரெண்டும் ஒண்ணுதான். அப்படின்னா உங்களை பார்க்கறதுக்கு முன்னால எனக்கு பிடிச்சது தனிமை, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்காதது தனிமை. ஏய், what happened to you? அதுக்குள்ள ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கேப்ரி, நான் உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன். என் வைஃப் ஃபோன் பண்ணுவா, நான் இல்லைன்னா நல்லா இருக்காது. இல்ல, நீங்க போக கூடாது. ஏய் கேப்ரி, இட்ஸ் டூ மச். உங்களை நான் போக விட மாட்டேன். நீங்க போக கூடாது. ராஜேஷ், 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 ராஜேஷ். என்ன மன்னிச்சிடுங்க ராஜேஷ். இனிமே உங்களை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ப்ளீஸ் don't leave me alone. Please. Oh God. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் உங்களை புண்படுத்திட்டேன்ல, அதுக்குதான் என்ன நானே காயப்படுத்திக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க.
ஏய் ராஜேஷ், இப்ப நான் விசில் அடிச்சேனே ஒரு இங்கிலீஷ் சாங் பழசு கேட்டிருக்கியாத? தி ஆயில் ஆஃப் கேப்ரி. நல்ல சாங் அது. ஏன் பிடிக்கல? என்னப்பா காலைல இருந்து ஒரே சீரியஸா இருக்கிற, இன்னும் பேசவே மாட்டேன்ற. ஏய் உனக்கு ஒரு ஜோக் ஒன்னு சொல்லணும்னு இருந்தேன். ஒரு தமிழ் பண்டிட்டு தனக்கு தொண்டை சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனார். டாக்டர் வாயை தரனார், இவர் ஆனார். போறாது இன்னும் தரனார், இவர் ஆனார். இல்ல இதுக்கு மேலே தரனாரா டாக்டர், இவர் ஆனார். இதுக்கு மேலே வாயை தரன் டாக்டர் சொன்ன உடனே பண்டிட் என்ன கேட்டார் தெரியுமா? ஐயா வைத்தியரே, நீர் என்ன என் வாயுள் நாக்கை பாக்கிறீரா அல்லது நடக்க பாக்கிறீரான்னு கேட்டாரா. என்ன கொழுப்பியா அந்த பண்டிட்டுக்கு. ஏன் சிரிப்பு வரல? உனக்கு அந்த பண்டிட்ட முன்னாடி தெரியுமா? என்னப்பா ரியாக்ஷன் இல்லாம இருக்கிற? இந்த அரசியல்வாதி ஜோக் ஒண்ணு சொல்லணும்ன்றது உங்ககிட்ட. அவன் என்ன என்னப்பா காலையில ரொம்ப சீரியஸா இருக்கிற? சரி, சம்திங் ராங் வித் யூ டுடே. நான் வரேன். அபி, come on my sweetheart. எப்போ வந்தீங்க? 4 மணிக்கே வந்துட்டோம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பரவாயில்லையே, நாங்க இல்லைன்னா கூட வீட்டை நல்லா வச்சிருக்கீங்களே. யூ ஆர் ஆல்வேஸ் நீட். உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? ஓ சாப்பிட்டேன். நான் இல்லாதப்போ நல்லா தூங்குனீங்களா? தூக்கத்துல கனவு வந்ததா? கனவுல நான் வந்தனா? கேக்குறேன்ல. எனக்கு கனவே வரதில்ல. கனவெல்லாம் உனக்கு தான் சொந்தம். எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கனவுதான். உங்களுக்கு தெரியாதா? என்ன கனவு? ஊருக்கு வெளியில சப்தங்கள் காயப்படுத்தாத ஒரு இடத்துல அழகான தென்னை மரங்களுக்கு நடுவுல ஒரு அழகான வீடு கட்டணும். ராத்திரியில நட்சத்திர வெளிச்சத்துல நாம 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கணும். காலையில குயில் சத்தம் கேட்டு கண் விழிக்கணும். அங்க மயில் வளர்க்கணும், முயல் வளர்க்கணும். வாழ்க்கைய அழகுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆக்கணும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கனவு இதுதான். அப்படி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? நிச்சயமா. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? இல்லனா இப்படி இடைவெளி விடுவீங்களா நம்ம 2 பேருக்கும் நடுவுல? அரசாங்கத்துல கூட ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவுல தான் இடைவெளி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இல்ல. ராஜேஷ், ஒரு வேடிக்கை ஒண்ணு கவனிச்சியா? அந்த காலத்துல தேவதாஸ் குடிச்சான், இப்ப நான் குடிக்கிறேன். ஆனா 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன வித்தியாசம்? அவன் பக்கத்துல நாயோட குடிச்சா, நான் உன்னோட குடிக்கிறேன். I was just joking, I say. அதுல பாரு, அவன் காதல் தோல்வியை தாங்க முடியாம குடிச்சான். நமக்கு ஓவர் காதல் தொல்லை, அதனால குடிக்கிறேன். 3வது ரவுண்ட் முடிஞ்சிருச்சுல, ஆரம்பி. ராஜேஷ், இது வரைக்கும் பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறப்பா. 12 வயசுல இருந்து பொம்பளைங்க என்ன காதலிக்க ஆரம்பிச்சாளுங்க. யாருக்கு 12 வயசா இருக்கும்போது? எனக்குதான். மீச முளைக்காத இந்த சிறுவனை பார்த்து பொம்பளைங்களுக்கு காதல் முளைச்சு போச்சுப்பா. அலைச்சலோ அலைச்சல்.
அந்த வயசுல நான் குளிப்பாட்டுறதுக்கு எப்படி அலைவாங்க. உங்களை முதல்ல காதலிச்ச பொண்ணு யாரு? பத்மினி. உத்தமபுத்திரன் ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன். அப்ப அவங்க முல்லை மலர் மேல பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தாங்க, அவ்வளவுதான். அப்படியே சிவாஜி விட்டு என் பக்கத்துல வந்துட்டாங்க. போட்ல இருந்து இறக்கி தண்ணியில வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க தண்ணியில நடந்து வந்தாங்க. அன்னையில இருந்து நான் தண்ணியில முதக்கிறேன். அப்புறம் காதலிச்சது யாரு? பக்கீசா. அப்படி மீனா குமாரி. ஹிந்தி மீனா குமாரி. ஆமாப்பா. அவங்க பாரு மெட்ராஸ்க்கு ஒரு நாள் ஷூட்டிங் வந்திருக்காங்க. அவங்க இந்த கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன காதலிக்கு வராங்க. எப்ப பாரு என்ன பார்த்து பியாரு கர்த்தா நான் என்னத்த கர்த்தா, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்படிதான் நமக்கு எப்போ இந்த பொம்பளைங்களால லெட்டர்ஸ் போன் கால்ஸ் ஒரே தொல்லை எனக்கு. நான் சொல்ல சிஸ்டர், நீங்க கொஞ்சம் இந்த போன் ஆன்சர் பண்ணுங்களேன். யாரா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுங்கப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. நான் இங்க இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாள்? ஹலோ ஹலோ, என் குரலை கேட்டோன்னு வச்சுட்டாங்க. எப்படி பேசுவா? என் குரலை கேட்டாதான் பேசுவா. பையன். எது? ஹலோ ஹலோ, யார் அது? வத்சலாவா? என்னம்மா அது? நான் எவ்வளவு தடவை சொல்றது, ஏன் போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற நீ? அது பழசுனா பழசுதான், அதை மறந்துட்டு இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த பாரு, முந்தி நான் ஏகப்பட்ட பத்தினி வருதேன், இப்ப நான் ஏகப்பத்தினி வருதேன். கல்யாணம் போச்சு, செட்டில் ஆயிட்டு நானு. இம்பாசிபிள். நீ என்ன நம்பல, நான் என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் கிட்ட பேசி பாரு. ஆமா, நான் ரொம்ப மாறிட்டேன்ப்பா. ராஜேஷ் ராஜேஷ் வா. வச்சல ரொம்ப டிஸ்டர்ப். டே கண்ணா, அந்த பக்கம் போன்ல யாருமே இல்லடா. நான் பாட்டுக்கு பொம்பளை கும்பளன்னு ரீல் விட்டேன். என் மானத்தை காப்பாத்தி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றா. நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற வச்சலா கிட்ட. வச்சு ஹலோ ஹலோ ராஜேஷ், நான் தான். I'm alone. I need you. ராஜேஷ், எனக்கு நீங்க இப்பவே வேணும். ராஜேஷ், ப்ளீஸ் கம். நோ நோ, என் ஃப்ரெண்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹீஸ் a good fellow. நீங்க அவனை மறந்துடுங்க. ராஜேஷ், ராஜேஷ், என்ன பண்றது, எல்லாம் பிஃபோர் மேரேஜ் இது. என்னடா உன்னை ரொம்ப அப்செட் பண்ணிட்டான வச்சல? அது மச்சான், பின்னிட்டு மணி ஆக்டிங், மானத்தை காப்பாத்திட்டு நீ. அதே வச்சல சாதாரணமா போனை வைக்கிறதுக்கு முன்னாடி முத்தம் கொடுத்துட்டா வைப்பா. உடனே கொடுத்தால முத்தம். நீங்க வீட்டுக்கு வாங்க, அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன பண்றது, ஒரே டிமாண்டுமா நமக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களுக்காக உள்ள 8 மணில இருந்து ஒரு கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போனையே கட் பண்ணீங்க. என் போனையே கட் பண்ணீங்க. டெலிபோன் மணியை நிறுத்திடல. மனசுக்குள்ள அடிச்சிட்டு இருக்கிற மணியை எப்படி நிறுத்துவீங்க? கேப்ரி, சொன்ன கேளு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தை சந்திக்கலாம். இன்னொரு சந்தர்ப்பமா? எப்போ? அடுத்த நாளா, அடுத்த மாசமா, அடுத்த வருஷமா, இல்ல அடுத்த ஜென்மமா? நோ, நான் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு நீங்க இன்னைக்கு வேணும். கேப்ரி, டோன்ட் கில் மீ. எந்த சூழ்நிலையில எதை பேசுறதுன்னு உனக்கு தெரியல. நீ போ, உன்னை வந்து நானே சந்திக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஹோட்டல்ல என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு நீங்க வரீங்க. அதுக்கப்புறம் நாம 2 பேரும் வெளியில போறோம். ஓகே, ஐ வில் ட்ரை. நோ, நீங்க நிச்சயமா வரீங்க. இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. சரி, நான் வரேன்.
மனசே சரியில்லை பிரீத்தி. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு எப்பாவது சில ஆசைகள் மனசில் தோணும் தெரியுமா? மெழுகுவத்து வெளிச்சத்துல பாத்ரூம்ல குளிக்கணும், நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டே தூங்கி போயிடணும், வெறும் காலோட புல் தரையில நடக்கணும். இந்த மாதிரி இன்னொரு ஆசை இப்ப புதுசா வந்திருக்கு. என்ன ஆசை அது? ஓ மடியில படுத்துக்கிட்டேன் நான் குழந்தை ஆயிடணும். நீங்க எப்பவுமே எனக்கு குழந்தைதான். குழந்தை கொடுத்த குழந்தை.
ஹலோ ராஜேஷ், ராஜேஷ், என் பெருமூச்சு உங்களுக்கு கேட்கலையா? என் குரல் உங்களை சுடலையா? என் தவிப்பு உங்களுக்கு விளங்கலையா? நான் உங்களை எதிர்பார்த்தேன், நீங்க வரல. ராஜேஷ், நான் உங்களை சந்திக்கணும். நாளைக்கு ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னால நீங்க இங்க வந்தாகணும். வரீங்களா? நிச்சயம் வரீங்களா? வரேன். சார், ஒரு லேடி போன்ல இருக்காங்க. உங்களோட பர்சனலா தான் பேசணுமா? நோ, இந்த காலம் மட்டும் இல்ல, இனிமே எந்த காலம் வந்தாலும் எனக்கு கொடுக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். லிசன் மேடம், நீங்க அவரோட பேச முடியாது. ஹி இஸ் வெரி பிஸி. நீங்க உள்ள வரலைன்னா நான் வெளியில வர வேண்டியிருக்கும். என்ன ஏன் வெறுக்கிறீங்க? வெறுக்கல. அப்படியே மறக்கிறீங்க? நான் மறக்கவும் நினைக்கல, மறக்க நினைக்கிறேன். ஏன் மறக்கணும்? நான் உங்க வாழ்க்கையை கெடுத்துடுவேனா, இல்ல உங்க வைஃபோட உரிமையை பறிச்சிடுவேனா? லுக் கேப்ரி, இட்ஸ் an ஆக்சிடென்ட். என்ன மறந்துடு. உன் உறவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். இதுல கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் என்ன இருக்கு? நானும் உங்க படுக்கையில பங்கு கேட்கல. என் படுக்கையில உங்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்றேன். கேப்ரி, இதெல்லாம் வாதத்துக்கு சரியா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு சரியா இருக்காது. எது வாழ்க்கைங்கிறத பத்தி இந்த உலகத்துல இன்னும் சர்ச்சை இருக்கு. யாரும் எந்த முடிவுக்கும் வந்து இல்ல. சோ இதுவும் ஒரு வாழ்க்கை முறைன்னு நினைச்சு என்னோட வாழ்ந்துருங்களே. யூ ஆர் டாக்கிங் டூ மச். ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு 2 பேருமே பொறுப்பு. லீவ் மீ. கால்ல முள்ளு தச்சு அது கடைசி வரைக்கும் வரணுங்கிற கட்டாயம் இல்ல. ஓ, நான் முள்ளா? இந்த முள்ளுக்கு தான் நீங்க முத்தம் கொடுத்தீங்களா? You mean I'm a thorn? No, 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 no. Please. Please cool down. என்ன மன்னிச்சிடுங்க ராஜேஷ். உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால நான் நானா தான் இருந்தேன். உங்களை சந்திச்ச பிறகு எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. உன் மனசு உடம்பு ரெண்டுக்குமே ரெஸ்ட் தேவைப்படுது. பேசாம தூங்க. தேங்க்யூ.
உங்களை வீட்டுக்குள்ள வர சொல்லி நான் வற்புறுத்த மாட்டேன். நீங்க வராம போயிட்டா என்னால சந்தோஷமாவும் இருக்க முடியாது. இப்ப இல்ல, இன்னொரு தடவை வரேன். ம்? இது எனக்கு தேர்ட் பெக், இது அவனுக்கு ஃபர்ஸ்ட் பெக். டே மடையா, நீ தேர்ட் பெக் மேல போகாத, வளருவேன். பத்தியா வார்னிங் லைட்டு வானா மேல போகாது. ஆமா பார்த்து மாத்தி கொடுத்துட போறேன். இந்தாப்பா. குடி குடி குடி. ஆமா, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச? ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இந்த விஷயத்துல உன்னை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தின்னு உனக்கு தெரியும்ல. பரவாயில்ல, பெருசுப்படுத்திக்காத. விட்ற சால்ரைட். என்னப்பா இது? என்ன பாரு, இது என்ன? இது ஸ்காட்ச் விஸ்கி. இதை நம்ம குடிக்கிறோம், நல்லா ரசிக்கிறோம், நல்லா ருசிக்கிறோம். அத்தோட பந்த விட்டு போகுது. அதுக்காக அந்த கிளாஸ் எடுத்து வீட்டு வரைக்கும் போய் பர்மனெண்டா வச்சுக்க முடியுமா? இல்ல நம்ம போராடலாம் கிளாஸ் வந்து நம்மள துரத்துதா? விட்டுரு, லீவரைஸ். நீ சொல்லி பாரு. கேட்டா ஓகே, இல்லாட்டி இருக்கவே இருக்கு இந்தியன் கரன்சி மூஞ்சில விட்டேரி. அவ நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. ஏன் US டாலரா கேக்குறாளா? போடா. சரி, அவளுக்கு என் பர்சன் தேவையில்லை, என் பதவியும் தேவையில்லை. அவளுக்கு தேவை நான் மட்டும்தான். அது மட்டும் இல்லடா, அவ என்ன காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். காதலா போடலாங்க? எதிரா காதல? கசாப்பு கடைக்காரன் ஆடு வளர்க்குறான், அதுக்கு பேர் காதலா? என்னடா பைத்தியக்காரனா இருக்கிறான். நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்க. கொஞ்ச நாளைக்கு அவளை டோட்டலா அவாய்ட் பண்ணிடு. கொஞ்ச நாளைக்கு அவளை பார்க்காத, பேசாத, டெலிபோன் கான்டாக்ட் கூட வச்சுக்காத. டெம்பரேச்சர் தானா இறங்கிடும். அவன் ஒரு வாரம் மூஞ்சிய பார்க்கலன்னா பொண்டாட்டியே மறந்துடுறான். இப்ப என்னடா அவன் நடுவில் வந்தவ? விடுறா அவள. இது வரைக்கும் நான் சொன்னது நியாயமான அட்வைஸ். இதுக்கு மேல நான் எது சொன்னாலும் எடுத்துக்காத. ஏன்னா தேர்ட் பேக்க ஒரே கல்ப்ல முடிக்க போறேன். என்னது ஹார்லிக்ஸ் விளம்பர படத்துல வர்ற கணவன் மாதிரி களைப்பா இருக்கீங்க? இப்பெல்லாம் ரொம்ப வேலை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பிரீத்தி, மனசுல உற்சாகம் குறைஞ்சதுன்னா அது முகத்துல தெரியுது. என்னது சமீப காலமா இப்படியேதான் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நான் 2 விதமான வைத்தியம் வச்சிருக்கேன். ஒரு வைத்தியம் இப்ப உங்களுக்கு தேவை இடமாற்றம். இடம் மாறினா மனசு மாறிடும். இன்னொரு வைத்தியம் உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் தான். என்னது? மல்லிகைப்பூ வைத்தியம். ஓகே, கொஞ்ச நாளைக்கு நாம வெளியூர் போலாம். பிரீத்தி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? டேப்லெட்ஸ், குழந்தைக்கு வேண்டிய ட்ரிப்பின் பிஸ்கட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீங்க அபினவ மட்டும் கூட்டிக்கோங்க. இந்த வீட் சாவி. கம் ஆன் மை ஸ்வீட்ஹார்ட். நீ அப்பா பொண்ணா அம்மா பொண்ணா? டேல அப்பா பொண்ணு, நைட்ல அம்மா பொண்ணு. நீ எங்க அரசியல்வாதி ஆடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. கம் 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 கம். கெட் இட். Keep it with you. Could I speak to Mr. Rajesh, please? No, அவர் இன்னைக்கு வரல.
எப்போ வருவாரு? தெரியாது, அவர் லாங் லீவ்ல போயிருக்கார். இசையானது இளந்தென்றலே சுதியா
ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? சார், ஒரு லேடி டெய்லி டெலிஃபோன் பண்றாங்க, அடிக்கடி பேசுறாங்க, அடிக்கிற மாதிரி பேசுறாங்க. நீங்க தான் வேணுமா? உங்ககிட்ட தான் பேசணுமா? கஸ்டமர்ஸ் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு சர்வ் பண்றதா எங்க கம்பெனியோட நோக்கம். எங்க திங்ஸை ஒரு முறை யூஸ் பண்ணி பார்த்த கஸ்டமர்ஸ் எங்களை விடுறதில்ல. நாங்களும் உங்களை விட மாட்டோம். நீங்க சொல்லிட்டா உங்க வீட்லயே வந்து சர்வ் பண்றோம். மிஸ்ஸஸ் ராஜேஷ் வந்துட்டீங்களா? இவங்க தான் விளம்பர கம்பெனி ஏஜென்ட் மிஸ் மார்கரெட். மார்கரெட்டா? ஹலோ, ஐ நோ ஹிம். நான் இவரை எங்க பார்த்திருக்கேன். ஆனா எங்க எங்க பார்த்தேன்னு தான் ஞாபகம் இல்ல. அப்படியா? நீங்க இவங்களை பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்ல. பார்த்ததா ஞாபகம் இல்ல. உங்க ஞாபக சக்தி பத்தி எனக்கு தெரியாதா? டூத் பிரஷ்ல ஷேவிங் கிரீமையும் ஷேவிங் பிரஷ்ல டூத் பேஸ்டையும் வச்சு யூஸ் பண்ற ஆளாச்சு நீங்க. இனிமே மார்கரெட் கொண்டு வர டாய்லெட் ஐட்டம்ஸ் தான் நான் வாங்க போறேன். ஏன்னா அவங்க ஆர்டிகல்ஸை விட அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக். தேங்க் யூ. நான் வரேன். இனிமே எப்போ வருவீங்க? அடிக்கடி வருவேன். நீ ஏன் என்ன தோத்துற? Come on, tell me. நான் துரத்தல. நீங்க ஓடுறதுனால நான் துரத்துற மாதிரி தெரியுது. Look, Capri. நான் உன்னை தொட்டது வாஸ்தவம் தான். உனக்குள்ள நான் ஒரு ஐஸ்கிரீமா கரைஞ்சு போனது வாஸ்தவம் தான். ஆனா இது ஒப்பந்த உரம் இல்ல, நிர்பந்த உரம் இல்ல. ரெண்டு பேரும் உடன்பட்டு செஞ்ச காரியம். That's all. நீ என்ன மறந்துடு. முடியாது. முயற்சி பண்ணா முடியும். நேத்து காலையில 10 மணி வரைக்கும் கூட முயற்சி பண்ண. அதுக்கு பிறகுதான் முடியாதுன்னு முடிவு பண்ண. இந்த உலகத்துல உனக்கு தெரிஞ்ச ஒரே ஆம்பளை நான் தானா? உன்னால என்ன மறக்க முடியாதா? உங்களை நான் மறந்தாலும் மறந்துடலாம். ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தை தான் தகப்பனை மறக்க முடியாது இல்லையா? நீ என்ன சொல்ற? ஆமா ராஜேஷ், நான் முதல் முறையா தாயாக போறேன். நீங்க ரெண்டாவது முறையா தகப்பனாக போறீங்க. நோ, என்ன நீ பிளாக்மெயில் பண்ற? அதுக்கு அவசியம் இல்ல. உங்க சந்தேகத்துக்கு சாட்சி வேணும்னா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என் வீட்ல இருக்கு. அப்போ கலைச்சிடு. என்னால முடியாது. எனக்கு வயசு 30க்கு மேல ஆயிடுச்சு. நான் தாயாகிற கடைசி சந்தர்ப்பம் இதுவா கூட இருக்கலாம். இனிமே கழுவ கலைச்சா நானே கலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்னை விட்டுட்டு போங்க. ராஜேஷ், ஐ அம் நாட் ஃபார் மணி. பணம் என்கிட்ட இருக்கு, வீடு இருக்கு, வசதி இருக்கு. எனக்கு தேவையானதெல்லாம் உங்க அன்பு, அரவணைப்பு, ஆறுதல் தான். எனக்கு அட்டிக்கிறதுக்கு ஒரு கணவனு கேட்கல. என் குழந்தை கூப்பிடுறதுக்கு ஒரு அப்பா வேணும். முடியாது, முடியாது, முடியாது. உன் வயித்துல வளர்றது என் குழந்தையும் இல்ல, அதுக்கு நான் அப்பனும் இல்ல. ராஜேஷ், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு உங்க வாயாலே எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும்.
வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். வயித்துல ஒரு குழந்தை வேற சுமந்துட்டு இருக்கா. எனக்கு புருஷன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் குழந்தைக்கு தகப்பனா இருங்கிறான். நான் எங்க போய் முட்டுறது? இதுக்கு நீ உள்ளூர்ல எங்க முட்டியும் பிரயோஜனம் இல்ல. சைனால இருக்கு பார் பெருஞ்சவர், அங்க முட்டினாதான் தீரும். என்னப்பா மனுஷன் நீ, ஏதோ போனோம் வந்தோம் குளிச்சோம் இல்லாம உடம்போட முடிக்க வேண்டிய உறவை உடும்பு மாதிரி பிடிக்க விட்டிய. வினோத், எனக்கு இப்ப தேவை கன்சல்யூஷன் இல்ல, சொல்யூஷன். இப்ப வினோதன் கத்துறதுக்கு பதிலா ஆரம்பத்துல நீரோது ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. சரி சரி, சொல்யூஷன் நான் சொல்றேன். நீ என்ன பண்ற, இப்ப இருக்கிற இடத்த கம்ப்ளீட்டா காலி பண்ணிடு. ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிட்டு இல்ல, அங்க போய் பர்மனண்டா செட்டில் ஆயிடு. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட், பிரச்சனை தீந்துரும். நிச்சயமா தீந்துருவாங்கறியா? இந்த பார், 3வது பெக் தீர்றதுக்கு முன்னாடி சொல்லப்படுற சொல்யூஷன் என்ன நம்பு. இனிமே நம்பாத. இப்ப சொல்லுங்க ஃபாதர், எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா? பாவம் செஞ்சவங்களே அத பாவம்னு உணர்ந்த அப்புறம் தேவனோட சபையில மன்னிக்கப்படாது எதுவுமே இல்லை. உணர்ச்சி வேகம், இளமை, தனிமை, ஒருத்தர்கிட்ட என்ன நான் முழுசா எழுந்துட்டேன். பாவத்துக்கு சம்பளம் மரணம்னு பைபிள் சொல்லுது. ஆனா என் பாவத்தோட சம்பளத்தை நான் மடியில சுமந்துட்டு இருக்கேன் ஃபாதர். மனிதர்கள் தாங்கள் செய்யற பாவத்துக்கு தாங்களே கொடுத்துக்கிற தண்டனை தான் கண்ணீர். இந்த செயலுக்கு நீ மட்டுமா பொறுப்பு நினைக்கிற? இல்ல ஃபாதர், இந்த பாவத்துக்கு கடந்த கால துன்பங்களும் காரணம். நான் ஏற்கனவே கல்யாணமானவன். நான் வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருந்தப்போ ஒரு விபத்துல என் கணவர் இறந்துட்டாரு. அந்த அதிர்ச்சியில என் கருவும் கலைஞ்சு போச்சு. ஒரே நேரத்துல என் கணவருக்கும் மரணம், எனக்குள்ளேயும் ஒரு மரணம். அன்னைக்கு செதஞ்சு போன கரு இன்னைக்கு வேறொரு வகையில என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இது பாவமா இல்ல என் பழைய வாழ்க்கைக்கு பரிகாரமா? இதுல குழந்தை மாத்திரம் சம்பந்தப்படல. உன்னுடைய சந்தோஷத்துக்காக, உன்னுடைய சுயநலத்துக்காக இன்னொரு குடும்பத்துல நுழைஞ்சி குழப்பம் விளைவிக்கிறது பாவம்னு உனக்கு தோணலையா? குழந்தைய சுமக்கிறது பாவமா ஃபாதர்? என் கணவர் இறந்ததுனால, என் கரு கலைஞ்சதுனால நான் ஒரு மனநோயாளியா மாறிட்டேன். பல நேரங்கள்ல என் உடம்பும் மனசும் என் வசத்துல இருக்கிறது இல்ல. இந்த குழந்தையாலதான் என் மனசும் வாழ்க்கையும் சரியாகும் நான் நினைக்கிறேன். என் மனவியாதிக்கு மருந்து, என் தனிமைக்கு அர்த்தம் என் வயித்துல வளர இந்த குழந்தைதான். நான் குழந்தைய அடைஞ்ச முறை தப்பானதா இருக்கலாம், ஆனா என்னோட தாய்மை தப்பானது இல்ல ஃபாதர். Sorry, I'm sorry. Night. ஹலோ ராஜேஷ், நான் தான் வினோத் பேசுறேன். எப்படி இருக்க? நீயா? என்னடா நான் எப்படி இருக்கனே? சந்தோஷமா இருக்கியா? இடம் மாற்றம் எல்லாம் நல்லா இருக்கா? அதான்டா வினோதோட ஐடியா. டேய் புஷ் தெரியுமா உனக்கு? செடி இல்லடா, அமெரிக்கன் பிரசிடென்ட். அவரே என் பேச்ச கேட்டுதான் பிரசிடென்ட் ஆனார். என்ன சொல்ற அதுக்கு என்ன பத்தி? சொல்ற சொல்ல மாட்டே ஒண்ணா? ரீல் மாஸ்டர். நானா ரீல்? அது இருக்கட்டும், குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கியா? ஃபேமிலில ஓகே தானே?
தேங்க்யூ வெரி மச். Hi, my sweetheart. Papa, see Kittu. Hey, ராஜேஷ், நேற்று மேகசின்ல ஒரு நல்ல ஜோக் ஒன்று படிச்ச கேக்குறியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்ஸ் ஜோக் பாது. எத்தனாவது ரவுண்ட் இது உனக்கு? குரூஷியல் 3வது ரவுண்டு. டேய், லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. செக்ஸ் ஜோக்ஸ் இருக்கு.
அவங்களுக்கு தெரியாதா? நீ கேளுப்பா, நல்ல ஜோக்கு பாரு. கிராமத்துல ஒரு ஆளு துணியே போடாம திண்ணையில உக்காந்தானோ. அங்க போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கிரமா இருதுன்னு இதை போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி போட்டாங்களாம். கோர்ட்ல ஜட்ஜி கேட்டிருக்கிறார், ஏன் இந்த மாதிரி உட்காந்தியான்னு. ஆமான்னு ஒத்துக்கணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார். ஆச்சுங்க, 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயிடும். எத்தனை பசங்கன்னு கேட்டுக்கிறாரு. ரெட்ட குழந்தைங்களா சேர்ந்து 13 பசங்க சொல்லிடுறான். உடனே ஜட்ஜு, இவனை விடுதலை பண்ணுங்க, இந்த ஆளுக்கு துணி போடவே நேரம் கிடைக்கலன்ட்டாரான். இந்த மாதிரி திண்ணையில உட்காரணும்னு ஆசை, விட மாட்டேன்றால. எப்பவும் செக்ஸ பத்தியே பேச்சா? நானாவது செக்ஸ பத்தி பேசுறதோட சரி, நம்ம கைவசம் ஒரு செக்ஸ் கிங்கே இருக்கிறான். வாயில வெள்ளரிக்காய் வச்சுட்ட. அதோட விட்டேனே. 3வது ரவுண்ட் முடியறதுக்குள்ள என்ன காட்டு கொடுத்து விஷயம் என்னாச்சு? இடம் மாறினதும் மனசு மாறிச்சா? மறுநாளும் என்னவோ கொஞ்ச நாளா நான் அவளை பார்க்கவே இல்லை. கரெக்ட். நீ என்னன்ற இந்த விஷயத்தை அப்படியே கம்ப்ளீட்டா ஆற போட்டேன்னு வச்சுக்க. அதுக்கப்புறமா அந்த கேப்ரி இருக்கிறாள. என்னது ஆரம்பம்? என்னது கேப்ரி? என்ன கேப்ரி? கேப்ரி இந்த காபி கொட்டையில இந்த காபி கொட்டை ஆற போட்டு கொஞ்சம் டீயை கலந்து லேசா ரசனா ஊத்தி அதுல ஒரு டபுள் கோலா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லது ஒரு கேப்ரி. தெரியாதுப்பா, இந்த பீட்டில் சாங்ல வருமே, கேப்ரி கேப்ரி வந்துரு 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 கேப்ரி கேப்ரி. இப்ப எதுக்கு அந்த டிஸ்கஷன்? இந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணது அதுக்கு தானே. ரொம்ப ஒலிம்பிக்ஸ் காம்படிஷன் ரொம்ப டஃப். இந்த கபடி ஆடுறாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு, இந்த கில்லி தாண்டி ஆடுறாங்களே அதுவும் இல்லையா. இந்த டென்னிஸ் ரொம்ப டஃப் காம்படிஷன். ஆமா, எந்த ஸ்டேஜ்ல இருக்குது? வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாள் அந்த கேப்ரி. என்ன ஆரம்பம்? என்ன வாந்தி? நான் இந்த காந்தியை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இந்த காந்தி மகான். ஏன்டா கிள்ற? இந்த கேப்ரே ஒண்ணு போயிருந்தோம் நாங்க, அதை பத்தி. எங்களுக்கு தெரியாம உங்க 2 பேருக்கும் கேப்ரேவா? உங்கள போங்க, போய் எல்லாரும் உட்காருங்க. விட வீணா, ஆம்பளைங்க ஏதாவது தனியா பேச ஆசைப்படுவாங்க. தனியா பேசுறதுக்கா இந்த பாட்டி? என்ன பேசுவாங்க? செக்ஸ் ஜோக். நான் ஒண்ணு சொல்றேன். ஐயோ வேண்டாமா, நானாவது இன்டைரக்டா சொன்னேன், நீ நெத்தியடி ஜோக்க டைரக்டாவே சொல்லுவேன். இதுல வேற இவங்க அப்பா வீடியோ லைப்ரரி வச்சிருக்கான், என்னென்ன பாத்துருக்கிறாளோ. அது ஒண்ணு இல்ல, நேத்து லைப்ரரியில ஒரு நாவல் ஒண்ணு படிச்சோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. பாவம் ஒரு நல்லவன் ஒருத்த, மேரிட் ஃபெலோ, நல்லவன். ஒரு நிமிஷம் சபலப்பட்டு ஒரு பொண்ணு கிட்ட மாட்டிக்கிறான். அது கிள்றான். அவன் அந்த பொண்ணை கிள்றான். அது ஒரு மாதிரி உடம்பு பூடியாகி அந்த பொண்ணு இப்ப பிரெக்னென்ட் ஆகி வாந்தி எடுத்துட்டு இருக்கிறா. அப்புறம் வாந்திக்கு அப்புறம் என்ன? ஒண்ணு வாயை கழுவணும், இல்லாட்டி வயிற்ற கழுவணும். அதான் என்ன முடிவுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் அதையும் கதையிலே படிக்க வேண்டியதானே? முடியலையே. அதுக்கப்புறம் இந்த புஸ்தகத்துல பேஜ யாரோ கீழ்ச்சிட்டாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் என்ன முடியுதுன்னு. வீணா, நீ அவன் ஒய்ஃபா இருந்தா என்ன பண்ணிருப்ப? நானா இருந்தா அப்படிப்பட்ட கணவனை நடு ரோட்ல வச்சு 4 ரவுண்ட் சுடுவேன். கதையை ஒரே பேஜ்ல முடிக்கிறேன்றியே. இவளுக்கு எல்லாத்துலயுமே வயலன்ஸ் தான். என்ன சூழ்நிலைன்னு தெரியாம எப்படி முடிவெடுக்கிறது? போடி, நீ அந்த ஒய்ஃபா இருந்தா சும்மா இருப்பியா? ஹே, டோன்ட் பி சில்லி. எங்க வீட்ல அப்படி நடக்கவே நடக்காது. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
எனக்கு பயமா இருக்கு. என் குழந்தை யாரோ கொன்னுட்ட மாதிரி இருக்கு. யார் இப்படி செஞ்சது உங்களுக்கு தெரியுமா? ஏன் பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. தெரியும். யாரு? அது யாருன்னு உனக்கும் தெரியும். யார் அது? உனக்கு அந்த லேடி ஞாபகம் இருக்கா? விளம்பர கம்பெனி ஏஜென்ட் மார்கரெட். மார்கரெட்டா? அவ பேர் மார்கரெட் இல்ல, கேப்ரி. கேப்ரியா? அவையே அவ பேரை மாத்திக்கணும்? அவையே நம்ம வீட்டு முயல கொல்லணும்? உங்களுக்கும் அவளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அவ இப்ப கர்ப்பமாவும் இருக்கா. நீங்க என் புருஷனே இல்ல, மனுஷனே இல்ல. பிரீத்தி, என் பேரை சொல்றதுக்கு உங்க நாக்குக்கு தகுதி இல்ல. பிரீத்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பிரீத்தி, ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. போயிடுங்க. என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. ப்ளீஸ், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. Leave me, leave me alone. ஸ்ரீராமனா தடுமாறினான், சீதை கேட்கிறாள். ஸ்ரீராமனா தடுமாறினான், சீதை கேட்கிறாள். உன் ராமனோ மௌனம் கொண்டாள், தென் சீதை நீ கண்ணீர் கொண்டாள். வாழ்வில் விடு கதைதானோ. ஸ்ரீராமனா தடுமாறினான், சீதை கேட்கிறாள். நதியின் வழியே படகும் போகும், காற்றும் தேவையில்லை. விதியின் வழியே வாழ்க்கை போகும், கேள்வி தேவையில்லை. எல்லாம் வாழ்வில் ரெண்டு, இன்பம் துன்பமும் உண்டு. எல்லாம் வாழ்வில் ரெண்டு, இன்பம் துன்பமும் உண்டு. காயங்கள் வாழ்க்கையில் பாடங்கள், அழகிய ஸ்ரீராமனா தடுமாறினார், சீதை கேட்கிறார்.
நதியும் பாதை மாறவில்லை. பாதை ஓடும் மனிதன் மட்டும் பாதை போவதில்லை. நெஞ்சில் வந்தது புள்ளி, நினைவில் ஆயிரம் கொள்ளி. நெஞ்சில் வந்தது புள்ளி, நினைவில் ஆயிரம் கொள்ளி. யாரிடம் பேசிடும் பைங்கிளி அழகிய ஸ்ரீராமனா தடுமாறினார் சீதை கேட்கிறாள். ஸ்ரீராமனா தடுமாறினார் சீதை கேட்கிறாள். உந்தாமனோ மௌனம் கொண்டா என் சீதை நீ கண்ணீர் கொண்டா வாழ்வு விடு கதைதான். ஸ்ரீராமனா தடுமாறினா சீதை கேட்கிறாள். பிரீத்தி, நான் செஞ்சது சரின்னு உங்ககிட்ட நான் நியாயப்படுத்த நினைக்கல, தப்புதான். ஆனா இது திட்டமிட்டு செஞ்ச தப்பு இல்ல. இந்த தப்புக்காக நான் ஒவ்வொரு நிமிஷமும் புழுங்கி செத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கண்ணீரை மறைச்சு இப்ப நான் அழுதுட்டு இருக்கேன். எனக்கு அது கேப்ரியோட நம்பர் வேணும். நான் அவளோட பேசணும். ஹலோ, நான் தான் மிஸ்ஸஸ் ராஜேஷ் பேசுறேன். நீங்களா? என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் புருஷன் கொடுத்தாரு? எங்க திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாத்தீங்களா? உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா? நிம்மதி வேணும். வாட் டு மீன்? சி, இங்கிலீஷ்ல பேசினா தப்பு ரைட் ஆயிடுமா? என் குடும்பத்து மேலயும் என் புருஷன் மேலயும் ஒரு நிழல் கூட படக்கூடாது. என் நிலைமை பார்த்து ஒரு பொண்ணை நடந்துக்குவீங்கன்னு நினைச்சேன். ஒரு பொண்டாட்டிய நடந்துக்குவீங்கன்னு நான் நினைக்கல. நீ பொம்பளை இருந்திருந்தா நானும் பொம்பளை நடந்திருப்பேன். நீ பொம்பளை இல்ல, you're a devil. என் குடும்பத்தை கெடுக்க வந்த பிசாசு. சாமி, நான் பொண்ணா பிசாசான்னு உன் புருஷனை கேட்டு பாரு. இந்த பிசாசு கூட படுத்தேன்னு கேளு. இந்த பிசாசுக்கா குழந்தை கொடுத்தேன்னு கேளு. யாருக்கோ குழந்தைய சுமந்துக்கிட்டு என் புருஷன் மேல பழிய போடுறியா? உன் புருஷனோட ஆண்மையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் புருஷனை பத்தி பேச உனக்கு என்னடி உரிமை இருக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு, தாலியை தவிர. இதுக்கு மேல பேசின நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீங்க அபியோட அம்மா தானே? ஆமா. அவன் அப்பவே போயிட்டாளே. போயிட்டாளா? அபி, 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 அபி.
பிரீத்தி, பிரீத்தி, I won't leave you. இதுக்கு மேல பொறுமை இருக்க என்னால முடியாது. என் குடும்பம் அழியறதுக்கு முன்னால என்ன காப்பாத்துங்க. பணங்களோட எண்ணிக்கையை கணக்கெடுக்கிறதுக்கு இல்ல போலீஸ், பணம் விழாம காப்பாத்துறதுக்கு தான் போலீஸ். எனக்கு ஒரு ஆத்திரத்துல நான் அவளை கொலையே பண்ணிருக்கணும், நான் பண்ணல. அதனாலதான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க கொலை பண்ணியிருந்தா நான் பேசுவேன், நீங்க கேட்கணும். லுக் மிஸ்டர் ராஜேஷ், விஷயத்தை என்கிட்ட விட்டுட்டு நீங்க அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். யூ டேக் கேர் ஆஃப் யுவர் வைஃப். நான் இன்னும் மனுஷனா தான் இருக்கேன். என் மனசு மாறதுக்குள்ள நீங்க தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். ஓகே, கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. ஆனா கார்ல 40 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல போகாதீங்க.
பிரீத்தி, காஃபி போட்டுமா? ராஜேஷ் தேர். எஸ் ப்ளீஸ். ராஜேஷ், டிஎஸ்பி குமார். சொல்லுங்க சார். நீங்க சொன்ன அந்த லேடி வீட்ல எங்க ஆட்கள் செக் பண்ணாங்க. அவங்க இப்ப வீட்ல இல்லையா? அவங்களை எங்க ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. ஓகே? ஓகே சார். முடிவோட தான் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறது தான் என்னோட முடிவு. இந்த உலகத்துல இனி நான் நேசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. போச்சு, எல்லாமே போச்சு. என்னோட கடைசி ஆசையும் கலைஞ்சு போச்சு. இனி நான் வாழறதுல அர்த்தம் இல்லை. என்னை வாழ விடாதவங்க வாழறதுலயும் நியாயம் இல்லை. நான் கொலை செய்யத்தான் வந்திருக்கேன். நான் கொலை செய்ய போறது நிரபராதிங்களே இல்லை, கொலைகாரங்களே. ஆமா, என் வயித்துல வளர்ந்த குழந்தைய கொலை செஞ்ச கொலைகாரங்க நீங்க. அந்த ரத்தமும் ரணமும் என்னன்னு உங்களுக்கு தெரிய வேணா? இது வரைக்கும் பாத்ரூம்ல நீ தண்ணியில தான் குளிச்சிருப்ப. ரத்த குளியல் பாத்திருக்கியா? இன்னைக்கு பார்க்க போற. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா உன் உடம்புல எங்க உயிர் இருக்குன்னு என் கத்திக்கு நல்லா